ஷரியத்தை கொண்டாந்து தீனுங்கிறாங்க. அலியெல்லாம் சொல்கிறாங்க இது வேற அது வேறங்க. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டு போகிறாங்க. அலி என்ன பண்ணுவார், என்னுடைய குரானுடைய தாவீலை மக்களுக்கு புரிய வைப்பார். குரானை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், தீன் எது ஷரியத் எதுங்கிற அந்த சப்ஜெக்டை அலி பாடம் நடத்துவார். எது ஸ்பிரிட்டு எது ஸ்பிரிட் இல்லை. இங்கே என்ன சட்டம் ஒழுங்கு குலைஞ்சிருச்சு, நிர்வாகம் கொலாப்ஸ் ஆயிருச்சு, ஆளுக்கு வால் எடுத்து ரோட்டில் இறங்குனா இது அல்லாஹ்வுடைய ஷரியத்தை நிலைநாட்ட இந்த மாதிரியான பூமியில் சாத்தியம் கிடையாது. அதனால் எல்லாரும் ஆயுதத்தை கீழே போடுங்க, நான் தான் லீகலாக இன்றைக்கி கலீஃபா, இன்னும் எனக்கு கட்டு போடுங்கன்னாங்க. இதை மறுத்தாங்க. இது தீனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இவங்க ஷரியத்தை தீன் ஆக்குனாங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரியா? இப்போது ஒரே ஆப்ஷன், நமக்கு தீன் புரியணும், ஷரியத் புரியணும், மன்னஜ் புரியணும்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா தஅஸ்ஸுப், அதாவது நம்முடைய உலக ஆசை, நம்முடைய திட்டங்கள், நம்முடைய ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு அல்லாஹ்வுடைய தீன் என்ன சொல்லுதுன்னு சின்சியராக உட்காந்து இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆனை படிங்க. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் இஸ்லாத்துடைய அடிப்படை எது, இஸ்லாத்துடைய வேறு எது அப்படிங்கிறது புரிஞ்சிடும். மௌலானா மௌதூதியுடைய எல்லா சிலபஸில் எதை வேணாலும் படிங்க. குரானின் அடிப்படை 4 சொற்கள், தஃபீமுல் குரான், புரியுதா, தீனை நிலைநாட்டுங்கள், இது மாதிரியான எந்த புக்ஸு வேணாலும் நீங்கள் படிங்க. இது எல்லாமே குவாலிட்டி புக் சென்டரில் கிடைக்கிது. அப்படி இல்லைனா அலாவுதீனுடைய ஃபோன் நம்பர் கூட எல்லா இடத்துலையும் நான் கொடுத்துருப்பேன். ததப்புல் குரானில் படிங்க. இதில் இவங்க எல்லாரும் தீனையும் ஷரியத்தையும் மன்னஜையும் புரிய வச்சாங்க. இப்போ இன்றைக்கி காலம் நவீன காலமாக மாறிடுச்சு. இன்றைக்கி மன்ஹஜ் அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவை வந்துருச்சு, ஷரியத்தும் அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவை வந்துருச்சு. அன்றைக்கி காலகட்டத்தில் இருந்த பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் வேறு, இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள் வேறு. அது எந்த இடத்துல தீனோட மோதுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச ஆட்கள் தான் இவங்க. புரியுதா? அந்த சொல்யூஷன் சொன்னவங்க இவங்க. புரியுதா? அந்த சொல்யூஷனுக்கு பக்கம் வாங்க, நேர்மையாக சிந்திங்க, உங்களுக்கு புரியும்.